56வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 56வது சங்கீதம். நாலாவது வசனத்தில் அப்படி பார்க்குறோம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? 9வது வசனத்தில் பார்க்குறோம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அதே மாதிரி 11ல் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இங்கே பார்க்குறோம். ஒரு இதை என்னன்னு பார்க்குறோன்னா, பயப்படுகிற விஷயத்தை அங்கே தாவீது காண்பிக்கிறார் சங்கீதத்திலே. அப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக உள்ள வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளவு பயம் உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சாதாரணமாக சரீரப்பிரகாரமாக ஒரு ஜுரமோ அல்லது லேசாக, நான் சொல்கிறது ஜுரமோ அல்லது ஒரு கை கால் வலியோ இல்லை முதுகு வலியோ இப்படி வரும் பொழுது, ஐயோ நம்மளுக்கு இந்த ஜுரம் எப்படா நிற்கும், நம்மளுக்கு இங்கே முதுகில் வலிக்குதே, இது ஏதோ வேறு வியாதியாக இருக்குமோ, இது எப்போ நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் வேறு விதமாக தியானித்தோம் அப்படின்னா, பயத்தில் ஒருவேளை கிராமப்புறங்களில் இருக்கிறோம், இந்த நேரத்தில் விதைகளை விதைத்து அறுவடைக்கு வர தயாராக இருக்கிறது. ஏதோ சிறுக சிறுக ஒரு உண்டியல்லே சேர்த்து வச்ச மாதிரி அந்த சேமிப்பு அங்கே இருக்குது. அதை அறுத்து அதை கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுக்காட்டிலும் ஏதாவது மழை நம்மளை பாதிச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புறங்களிலே நாய்கள் ஊளையிடுவதை பார்த்தாலே நம்ம வீட்டுக்கு நேராக வந்து பார்ப்போம். அப்படியே பயங்கரமாக கத்தும், ஏ அப்பா யாரோ மரணம் சம்பவிக்க போகுது போல இருக்குது, நாய் ஊளையிடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஏதோ ஒரு பச்சை மரம் முறிஞ்சி விழுந்துட்டுன்னு வைங்களேன் வீட்டுக்கு, எதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பயங்கள் நம்மளை ஆட்கொள்கிறத பார்க்க முடியுது. இன்னும் நான் கொஞ்சத்தை தான் சொல்கிறேன், இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஏராளமான பயங்கள் இருக்கிறது. ஆனாலும் இப்போ இந்த தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நான் பயப்படேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்மளையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏப்பா இதெல்லாம் என்னையாது, எனக்கு வந்ததை காட்டிலுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை ஒரு எழுப்புதல் கொடுக்கறத பார்க்க முடியுது. ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க பயம் நிறைந்த இந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதிலேருந்து தான் நான் உங்களை ரட்சிக்கும்படி வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பாடலில் நாம் பார்க்குறோம், பழைய பாடல். அந்த பழைய பாடல் என்ன பாடல் அப்படின்னா, நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன், நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன், என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன், நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். இப்படி அருமையாக அந்த பாடலை பாடி நம்மளை உற்சாகப்படுத்த வைக்கிறார். இதை போல தான் நம்ம இந்த பயம் வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் நம்மளுக்கு என்ன செய்வான் அப்படின்ட்டு நம்ம இப்போ தேவனுடைய வார்த்தையை வைத்து இந்த பயம் யார் மூலியமாக வரும் அப்படின்னா, ஒரு மனிதர்கள் மூலியமாக தான் கொண்டு வருவான். இந்த பயத்தை தான் நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதில் நிறைய வேதங்களில் நம்ம அதுக்கு ரோல் மாடலாக வச்சுருக்கிறவங்கள நம்ம பார்க்கலாம். அதை நம்மளுக்கு போதிச்சிருக்கிறாங்க முன்னான சகோதரர்கள். அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டியதில்லை.
ஆகவே நாம் எழுந்திருந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பயங்கள் வருகிறது, ஆனாலும் இந்த பயத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் ஏகமாய் துதிப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, எங்களுடைய பட்சத்திலே நீர் இருந்து எங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறீரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே